பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஞா சர்வவியாபி மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம், சர்வஞா சர்வவியாபி மகாபெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்திருப்பினும் ஸ்ரீ சந்திரசேகரபுரம் படமாமதான கலியுக தெய்வம் காட்சியமான இந்த யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பினை அனுபவத்தோட தலைப்பு புஸ்தகத்தை குடு புஷ்பம் போட்டு பூஜை பண்ணுறேன். புஸ்தகத்தை குடு புஷ்பம் போட்டு பூஜை பண்ணுறேன். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணுங்கள். அதை விட முக்கியமாக தினமே பாருங்கள். ஒரு நாள் நீங்கள் பார்க்காம போயிட்டா நீங்கள் வேறு எந்த சேனல்லையும் இந்த அனுபவத்தை பார்க்க முடியாது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை மட்டுமே பெரியவா என்னோடய பார்வைக்கு கொண்டு வந்து என்னை பண்ண வைக்கிறார். அதை நீங்கள் பார்த்தா தான் புரியும். மகாபிரியா வந்து விஜய யாத்திரை பண்ணிகிட்டே இருந்தார். அப்போ ஆந்திர பிரதேசம் வழியாக போயின்னு இருக்கும்போது ஒரு கிராமத்தில், ஒரு தெலுங்கு தேசத்தில் ஒரு இடத்துல ஒரு இருந்தார் கிராமத்தில். அப்போது அந்த ஊரில் ஒரு வேத பண்டிதர் ஒருத்தர் நல்லா படித்து வருவார். அவர் வந்து மகாபிரியாவுடைய அத்தியந்த பக்தர் தான், அதில் சந்தேகம் இல்லை. இருந்தாலும் மகாபிரியா வந்து முழுக்க எப்படிப்பட்ட பரமேஸ்வரன் தெரிஞ்சனால்தான் எதையும் பண்ண முடியும். அவருக்கு அவ்வளோ அந்த பாயிண்டில் அவர் இல்லை. அதாவது அவர் பெரிய பண்டிட்னாலும் அப்பா வந்து ராமாயணத்தை வந்து தெலுங்கில் எழுதியிருக்கார். ரொம்ப பிரமாதமாக அது ஃபேமஸானது போல இருக்குது. இல்லை மற்ற இடங்களில் தெரியலைனாலும் பெரிய வித்வான் வாப்பா. இவர் வந்து நினச்சார் இதை பற்றி சொல்லலான்னு முதல்ல நினச்சார் பெரியவா கிட்ட. அப்புறம் பெரியவாளை முதல் தடவை பார்க்க போகிறோம், நம்ம இதை பற்றி சொன்னால் பெரியவாளுக்கு ஒன்று தெலுங்கில் பெரிய பாண்டியத்தியம்லாம் இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த ராமாயணத்தில் வரக்கூடிய தெலுங்கு அப்பா வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு தெலுங்கு வார்த்தைகள் ஸ்ட்ராங்கான இதை வச்சு எழுதியிருக்கார். அந்த பொயட்டிக்கல் அந்த வார்த்தைகள்லாம் பெரியவாளுக்கு தெரியாது. நம்ம தேவையில்லாமல் இதை பேசிக்கிற மாதிரி இருக்கும். இதை பெரியவாளுக்கு அதை பற்றி தெரியாத போது அது இதுக்கு நம்மலாம் பேசணும் அப்படின்னு ஒரு வந்துடுது இவருக்கு மைண்டுக்குள்ளே. அப்படி வந்துடுது. அவள் அப்பா இல்லைப்பா, அவள் அப்பா காலமாகி ரொம்ப வருஷமாகிடுது. ஆனால் இதை பேச வேண்டான்னு அவர் நினச்சுட்டார். வந்து பரமேஸ்வரன் முன்னாடி நிற்கிறார். இந்த உடனே பெரியவாவிலே ஆரம்பித்தா. பெரியவா தான் பரமேஸ்வரன், அவர்கிட்ட இதை ஏமாற்ற முடியுமா? பெரியவா பேசுனா, உங்கள் தோப்பனார் ராமாயணம் எழுதியிருக்கார் இல்லையோ அப்படின்னார். அப்போ என்ன பண்ண முடியும்? அவருக்கு சரக்குன்னு ஒரு குத்தினா மறந்தது, ஊசி குத்தினா மறந்தது. பெரியவாவுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்குமா? பெரியவாளே அவர் ஆமான்றாரோ இல்லையோ, இவர்கிட்ட பெரியவா சொல்லிட்டார் அவர்கிட்ட, நாளைக்கு எனக்கு ஒரு காப்பி, ஒரு புஸ்தகத்தை எடுத்துன்னு வந்து கொடு. அதாவது இந்த ராமாயணம் நிறைய பிரிண்ட்டு போட்டிருப்பா இல்லையா, ஒரு காப்பி, எனக்கு ஒரு புஸ்தகத்தை அதை கொண்டு வந்து கொடு அப்படின்ட்டார். பெரியவா கிட்ட அவர் கேட்டுட்டார். பெரியவா அதாவது இதெல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு தெலுங்கில் அவர் பேசினார். ஏன்னா பெரியவாளுக்கு நல்ல ரொம்ப இதுவான தெலுங்கு தெரியாதுன்னு கலோக்கியெல்லாம் அவர் பேசினார் அப்படின்னு தான் அந்த அனுபவத்தில் சொல்கிறது. ஆனால் அது என்னதுன்னு எனக்கு தெரியாது. அதாவது நான் இப்போ தமிழில் சொல்கிறேன், ஆனால் ரொம்ப ஆர்டினரியான ஒரு கிராமத்தில் பேசுகிற மாதிரி பேசியிருக்கார் அவர். பெரியவா இது வந்து தெலுங்கில் எழுதினது, உங்களால் எப்படி படிக்க முடியும் அப்படின்னு கேட்டார். பெரியவா வந்து அதுக்கு சிரிச்சிட்டார். அதுக்கு சொன்னார் பெரியவா, இது ராமாயணம் மற்ற புஸ்தகங்களோட வசதியானது, அதனால் அதோடு சேர்த்து இதையும் வச்சுட்டு தினமும் ஒரு புஷ்பத்தை போட்டு அதுக்கு பூஜை பண்ணுவேன், எடுத்துகிட்டு வா நாளைக்கு அப்படின்னார். சரி, அதை நிஜம்னு நினச்சின்ட்டார் பெரியவா. வந்து நிஜமாக அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு ஒத்துக்கிறாருன்னு போனார். போயிட்டு அடுத்த நாள் இவர் வந்தார். திருப்பி அதே கேம்புக்கு பெரியவாளை தரிசனம் பண்ண வந்தார். கையில் புஸ்தகத்தோடு வந்தார். புஸ்தகத்தை பெரியவா முன்னாடி அவர் பார்வையில் இருக்க மாதிரி வச்சுட்டு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்தார். எழுந்தவுடனே பெரியவா என்ன பண்ணால், அவர்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி பெரியவா வந்து ஏதோ தெலுங்கில் ஏதோ கொஞ்சம் அந்த ராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு
ஒரு பாட்டு ஒரு பகுதி அதை பற்றி தெலுங்கில் சொல்லிவிட்டு அப்பா எழுதின மாதிரியே அந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு அதில் அப்பா ஏதாவது எழுதியிருப்பார், அந்த இடத்துல இந்த மாதிரி சம்பவம் சம்பவத்தை இந்த மாதிரி நான் ஒரு வார்த்தைகளால் அதை நான் வர்ணிக்கிறேன், தெலுங்கு வார்த்தைகளை ஒரு பொயம் மாதிரி கவிதை மாதிரி அதை வர்ணிக்கிறேன் அப்படின்னு அப்பா எழுதுறது வருது. அதெல்லாம் சொல்லிவிட்டு அந்த வார்த்தைகளை அவர் வாசிக்கலை, பாடுறாரு பிரிவாக. அது ஒரு ராகத்தில் பாடுறாரு. எதிர்க்க இருந்த பண்டிட்டு வந்து இதை கேட்டுகிட்டே இருந்தவர் கொஞ்சம் கொஞ்சமாக அழ ஆரம்பித்தார், கதற ஆரம்பித்தார். கீழே வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு எழுந்து சொன்னார். அவர் அதுக்குள்ளேயே பாடி முடிச்சிட்டா பெரியவா, என்னை மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள் பெரியவா, எல்லாம் தெலுங்கில் நடக்கிறது. பெரியவா ஒன்றும் பதில் சொல்ல, பேசாமல் இருந்தார். நான் உங்களுக்கு எப்படி இந்த தெலுங்கெல்லாம் தெரிய போகிறது, இந்த புஸ்தகத்தை கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்கறது சரியாக உச்சிதமாக இருக்காது, இது வந்து பொயட்டிக்கல் வெர்ஷன் மாதிரி இருக்குது, இதெல்லாம் நிச்சயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காத, உங்களுக்கு தெலுங்கே தெரியறதோ இல்லையோ, அதனால் வந்து இதெல்லாம் நான் எடுத்துன்னு வந்து கொடுக்கறது அதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு நானாகவே முடிவு பண்ணிட்டேன், உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு. ஆனால் இப்போ நீங்கள் அதை பாடும்போது எனக்கு எப்படி தோன்றதுன்னா, எங்கள் தந்தையார் வந்து எல்லாம் தெலுங்கில் நடக்கிற சம்பாஷணை, இந்த அவருக்கு எல்லாமே நிறைய இந்த மாதிரி அதில் நிறைய பாட்டு உள்ளே எழுதியிருக்கார், ராமாயணத்துக்குள்ளே அவராகவே எழுதியிருக்கார் தெலுங்கில். அதில் இந்த பாட்டு அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் பாடின அதே ராகத்தில் தான் அவர் பாடினார். அவர் கடைசியில் அவர் காலம் அவர் முடியும் போது கூட அதுக்கு கொஞ்சம் முன்னாடி கூட இந்த பாட்டை அவர் பாடியிருக்கார். அதனால தான் எனக்கு அழுகையாக வந்துடுது அப்படின்றத அவர் சொல்லி என்னை மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு அழுதார். அப்புறம் பெரியவா நான் உன்னை தப்பாகவே நினைக்கலையே, எழுந்துக்கோ அப்படின்னு சொன்னார். எழுந்துட்டு அவர் பிரசாதத்தை கொடுத்துட்டு அவர் கிளம்பினார். ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும், பெரியவா முன்னாடி பரமேஸ்வரன் முன்னாடி நம்மளுடைய இதெல்லாம் எதுவுமே எடுபடாது. இனிமேல் அவர் இன்னைக்கு இந்த பெரியவா மகாபிரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் முன்னாடி ஏற்பட்ட அனுபவத்தை அவர் வாழ்நாளில் மறக்கணும்னு நினச்சாலும் மறக்க முடியாது, அவருக்கு உறுத்திகிட்டே இருக்கும். அதனால தான் தெய்வத்தை வந்து எந்த விதத்தில் நம்ம நிந்தனை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது இல்லையா சாஸ்திரம். இதெல்லாம் ஒரு உதாரணம். அவரை பெரியவா மன்னிச்சுட்டா அப்படின்னாலும் அவருக்கு அது உறுத்திகிட்டே தான் இருக்கும். பிரிவா முன்னாடி இப்படி பண்ணிட்டோமே, பெரியவா பரமேஸ்வரனாக இருக்காரேன்னு பெரியவாளே நினச்சி பாவம்ட்டு மன்னிச்சுட்டாருன்னா தான் அவருக்கு அந்த கில்ட்டி ஃபீலிங் போகும். அது கூட பெரியவா பரமேஸ்வரன் அதுக்கு அனுகிரகம் பண்ணால் தான் அதுவும் போகும், அவரால் போக்கிக்க முடியாததை அப்படிங்கிறதான் இந்த அனுபவம். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிவா பாதமே சரணம், மகாபிரிவா பாதமே சரணம்.